வாடிக்கையாளர் சேவையில் உன்னதத்தை அடைதல், அச்சீவிங் எக்ஸலன்ஸ் இன் கஸ்டமர் சர்வீஸ் என்பது தொடர்பாக சிந்திக்கின்ற இடத்தில் உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய விற்பனையை பலப்படுத்துவதில் முன்னணி வகிப்போரை நீங்கள் வாடிக்கையாளர் என்று சொல்லி சொன்னாலும், அவர்களை நீங்கள் விருந்தினர்களாக கெஸ்டாக பாவிக்கிற ஒரு நுட்பத்தை இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அதே நேரத்தில் நீங்க கவனிக்க வேண்டிய விடயம், வாடிக்கையாளர் சேவை அல்லது வாடிக்கையாளர் சேவை தொடர்பான பயிற்சி என்றால் அது தனிய கஸ்டமர் சர்வீஸ் ஸ்டாஃபுக்குரியது மட்டுமல்ல என்ற போர்ட்ஃபோலியோல என்ற டைட்டில் இருக்கிற ஆட்களுக்கு மட்டுமல்ல. ஒரு வாடிக்கையாளராக நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு நிறுவனத்துக்கு போறீங்க அல்லது ஒரு சேவையை பெறதுக்கு போறீங்க. அது பேங்காக இருக்கலாம், ஃபைனான்ஸ் கம்பெனிஸாக இருக்கலாம், அல்லது சேல்ஸ் ரிலவெண்டாக இருக்கலாம், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், அது எதுவுமாக இருக்கலாம், அல்லது ஆன்லைனாக கூட இருக்கலாம். நீங்க அந்த நிறுவனத்தோடு தொடர்பு படுறீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த நிறுவனத்தை அணுகுறீங்கன்னு சொல்லி சொன்னா, அதுல டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் யார் யார் என்ன பதவி நிலையில இருந்தாலும் நீங்க அவங்கள பார்க்கிறது உங்களுடைய அந்த நிறுவனத்தினுடைய ஊழியராகத்தான் பார்க்குறீங்க. ஆகவே வாடிக்கையாளராக, கஸ்டமராக அல்லது ப்ரொஸ்பெக்ட் உத்தேச வாடிக்கையாளராக அல்லது அபேட்சகராக நீங்க பார்க்கக்குள்ள அந்த நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த வாடிக்கையாளர் சேவைன்றது தரமாக கிடைக்கணும்ன்றது நீங்க எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? ஆகவே நீங்க எதிர்பார்த்தா நாங்க சொல்ற இந்த நுட்பத்தையும் பாவிச்சு கொள்ளுங்க. கெஸ்ட், GUEST. அப்ப அது என்ன? கெஸ்ட். G ஸ்டாண்ட் ஃபார் கிரீட். ஸோ வாடிக்கையாளருக்கு வாழ்த்து சொல்லுங்க. அவங்கள பார்த்தோன்னா, அல்லது அவங்க ஆன்லைன்ல வந்தாங்கண்டா, அல்லது அவங்க வாட்ஸ்அப்ல வந்தாங்கண்டா, அல்லது அவங்கள நேர சந்திச்சிங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிங்க. வாழ்த்துன்றது ஒரு வணக்கமாக, அஸ்ஸலாமு அலைக்குமாக, குட் மார்னிங்காக, வாங்கோ, எப்படி இருக்கீங்க, இப்படி கதைக்கிறதுகளாக இருக்கலாம். அது வாழ்த்து. அடுத்தது யூ யூ அண்டர்ஸ்டாண்ட். விளங்கிக் கொள்ளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த வாடிக்கையாளர்கள் உங்களை நாடி வாராங்கன்னா ஏன் நாடி வாராங்க, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அல்லது அவங்க கிளையன்ட் லெவல் வாடிக்கையாளரை விட கூடுதலாக உங்களோட தொடர்ந்து உங்களோட வியாபாரம் செய்கிறார்கள், உங்களோட தொடர்ந்து பயணிக்கிறார்கள்ன்றா அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் என்ற விடயங்களை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அடுத்தது இ GU. அடுத்தது ஈன்னு சொல்லி சொன்னா எடியூகேட் பண்ணுங்க, அவங்களுக்கு அறிவூட்டுங்க. அதே நேரத்தில் நீங்க ஒரு ஊழியராக உங்களை அறிவூட்டி கொள்ளுங்க. அதே நீங்க முகாமியாளராக, மேலாளராக இருந்தீங்க அல்லது வியாபார உரிமையாளர்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய நிறுவன ஊழியர்களை எடியூகேட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப வாடிக்கையாளர்கள் எப்படி விரும்புறாங்கன்னா தங்களுக்கு தெரியாத விடயங்களை தெளிவூட்டி அல்லது தங்களை சரியான திசையில நகர்த்தி அல்லது தங்களுக்கு சரியான தெரிவுகளை, உன்னதமான தெரிவுகள், அது விலை கூடியதாக இருந்தாலும் இதால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்றது விரும்புறாங்க. ஆகவே எஜுகேட் பண்ணிக்கொள்ளுங்க. GUE பார்த்தோம். அடுத்தது பார்க்கணும் நாங்க எஸ். அப்ப அந்த எஸ் என்ன? ஆகவே அந்த எஸ்ஸை நாங்க சொல்றோம். ஏன் வாடிக்கையாளர்கள் உங்கள்கிட்ட வந்தாங்க, வாடிக்கையாளர் என்ன தேவைக்காண்டி உங்கள்கிட்ட வராங்க. ஸோ சந்தைப்படுத்தல் அடிப்படை என்ன? வாடிக்கையாளருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி வராங்க. ஆகவே அந்த பிரச்சனையை நீங்க தீர்க்கிறீங்களா? எஸ்ன்னு சொல்லி சொன்னா சொல்யூஷன். ஆகவே நீங்க தீர்வை கொடுங்க, தீர்மானத்தை கொடுங்க. அந்த வாடிக்கையாளர்களுக்கு என்ன பொருட்கள் வேணும், என்ன சேவைகள் வேணும், எது உகந்து தெரிவாக இருக்கணும் என்ற அந்த சோல்வை கொடுங்க. ஸோ கெஸ்ட் வந்துட்டாங்களா? கெஸ்ட் தான் வந்திருக்கு. கெஸ்ட் வேற இல்லை, கெஸ்ட் வரணும், டீ வரணும். ஆகவே அந்த டீ நிறைவாக சொல்றது அவங்க இந்த வாடிக்கையாளர் மனதில் நீங்க தொடர்ந்து நிற்கிறதுக்கு, அந்த வாடிக்கையாளர் தொடர்ந்து உங்களோட பயணப்படுறதுக்கு அவங்கள தேங்க் பண்ணுங்க. டீ தேங்க், நன்றி கூறுங்க. ஆகவே உங்களுடைய வாடிக்கையாளர்களை உங்களுடைய விருந்தினர்களாக, கெஸ்டாக ட்ரீட் பண்றது கூடாக உங்களோட வியாபாரத்தை வளப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களுடைய விற்பனைகளை உயர்வாக கொண்டு போங்க. இப்படியான தக்க தருணங்களை, தக்க டெக்னிக்ஸுகளை, ஸ்ட்ராட்டஜிஸுகளை, தந்திரோபாயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு ஜூலை 11 திருகோணமலையில வாடிக்கையாளர் சேவையில் உன்னதத்தை அடைதல், அச்சீவிங் எக்ஸலன்ஸ் இன் கஸ்டமர் சர்வீஸ் என்கின்ற இந்த பப்ளிக் ட்ரைனிங்ல நீங்க கலந்து கொள்றது கூடாக, உங்களோட ஊழியர்களை அதுல நாமினேட் பண்றது கூடாக நீங்க இன்னும் பல்வேறு விடயங்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமாகிய 07156502558
0715650258 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் மிக விரைவாக தொடர்பு கொண்டு அதில் இணைந்து கொள்ளுங்க. உங்களை அங்கே சந்திக்க விரும்புகிறோம். வாடிக்கையாளர் சேவையில் உன்னதத்தை அடைவோம்.